இறைமையை, சுயநிர்ணய உரிமையைத்தான் நாங்கள் கேட்கின்றோம். போர்த்துகேயர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர் வந்து இந்த நாட்டில் இருந்திருக்கக்கூடிய வெவ்வேறாக இருந்த 3 ராச்சியங்கள், யாழ்ப்பாண ராச்சியம், கண்டி ராச்சியம், கொழும்பு கோட்டை ராச்சியம் என்று இருந்திருக்கக்கூடிய நிலையிலே யாழ்ப்பாண ராச்சியம் தனித்தமிழ் அரசாக எங்களை நாங்களே ஆட்சி செய்கின்ற அரசாக ராஜ்யமாக இருந்த அந்த அரசை மீண்டும் கேட்கின்ற பிரகடனம் தான் 76ஆம் ஆண்டு வட்டுக்கோட்டை பிரகடனமாக முன்னெடுக்கப்பட்டது. ஆகவே வட்டுக்கோட்டை பிரகடனத்தின் அடிப்படையிலே தனிநாட்டை கோருவதோ தமிழீழத்தை கோருவதோ எந்த விதத்திலும் பயங்கரவாதமாக முடியாது. அந்த அடிப்படையிலே நீங்கள் விடுதலை போராட்டம் ஆயுத போராட்டமாக மறந்தது கூட உங்களுடைய அடக்குமுறைகள் தாங்காமல் எங்களை அடி வாங்கி 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 58, 77, 83 என்றெல்லாம் இனக்கலவரங்கள் ஊடாகவும் இனப்படுகொலைகள் ஊடாகவும் நாங்கள் அடி வாங்கி வாங்கித்தான் எங்களுடைய இளைஞர்களை தமிழ் அரசியல் தலைவர்கள் அறைகூவல் விடுத்தார்கள். நாங்கள் பாராளுமன்றத்திலே ஒரு ஒற்றுமையாக இருப்பதற்கு முயற்சி செய்தோம், முடியவில்லை. சமஸ்டி கோரிக்கையை முன்வைத்தோம், ஒரு சமஸ்டி அடிப்படையிலான தீர்வை முன்வைத்தோம், அதுவும் முடியவில்லை. இனி தனிநாடு ஒன்றுதான் தமிழர்களுக்கான இறுதியும் உறுதியுமான தீர்வு என்று எம்முடைய தமிழ் அரசியல் தலைவர்கள் தந்தை செல்வா அவர்களுடைய தலைமையிலே விட்ட அறைகூவலை ஏற்றுத்தான் இளைஞர்கள் ஆயுதம் ஏந்தினார்கள். நாங்கள் ஆயுதம் ஏந்தியது எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளவே தவிர உங்களுடைய பயங்கரவாத செயற்பாடுகள் அல்ல. உலகளாவிய ரீதியிலே சுதந்திர விடுதலைக்காக நடத்தப்படுகின்ற போராட்டங்களை பயங்கரவாதங்கள் என்று குற்றுகின்ற ஒரு வல்லாதிக்க சக்திகள் தங்களுடைய ஆதிக்கத்தையும் அதிகாரத்தையும் வைத்துக் கொண்டு தங்களுக்கு எதிராக யார் செயற்படுகிறார்களோ, நீதிக்கு சார்பாக யார் செயற்படுகிறார்களோ அவர்களை பயங்கரவாதிகள் என்று முத்திரை குத்தி அளித்த வரலாறு தான் இந்த நாட்டிலே நடந்த வரலாறு. எங்களை பொறுத்தவரையிலே அவர்கள் எல்லாம் எங்களுடைய தமிழ் தேசிய வீரர்கள், எங்களுடைய இனத்துக்காக, எங்களுடைய உரிமைக்காக, எங்களுடைய இழந்து போன இளமையை மீட்டெடுப்பதற்காக தங்களுடைய உயிரை துச்சம் என மதித்து தியாகம் செய்தவர்கள் இருந்த இந்த மண்ணிலே இருந்து நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே 2009 யுத்தம் மௌனிக்கப்பட்டாலும் தொடர்ந்து எங்களுடைய விடுதலைக்கான கோரிக்கையும் அந்த உணர்வும் எங்கள் மக்கள் மத்தியிலே இருக்கிறது. நீங்கள் ஸ்ரீலங்கா அரசுக்கு சவால் விடுக்கிறேன், துணிவிருந்தால் பயங்கரவாத தடை சட்டத்தையும் 6ஆம் திருத்த சட்டத்தையும் நீங்கள் நீக்கி காட்டுங்கள். எங்களுடைய மக்களுடைய உணர்வுகளையும் சிந்தனைகளையும் பாருங்கள். இன்று இங்கே கூடியிருக்கக்கூடிய மக்கள் பல்லாயிரக்கணக்காக வருவார்கள். எல்லோருக்கும் அந்த உணர்வும் விடுதலை தாகமும் உள்ளத்திலே இருக்கிறது. ஆனால் இப்படியான கைதுக்கள் மூலமாக நீங்கள் அவர்களை, எங்களுடைய மக்களை, இளைஞர்களை அச்சுறுத்தி பயமுறுத்தி கருத்து சுதந்திரத்தையும் பேச்சு சுதந்திரத்தையும் தடை செய்து அடக்கி ஒடுக்கி வைத்திருக்கிறது தான் எங்களுடைய மக்கள். இன்று தமிழீழத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் குரல் கொடுக்க முடியாமல் பயந்து ஒதுங்கி இருக்கிறார்கள். புலம்பெயர்ந்து வாழ்கின்ற எங்களுடைய உறவுகள் இப்பொழுதும் தனிநாட்டுக்கான தமிழீழத்துக்கான கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். அந்த பாடலிலே தமிழீழம் என்ற ஒரு சொல்லு வந்தது, அது தவறு என்று ஒருபோதுமே சொல்ல முடியாது. முதலிலே இந்த கோரிக்கையை முன்வைத்தவர் 1959ஆம் ஆண்டு சுந்தரலிங்கம் ஐயா அவர்கள் தான் தனிநாட்டுக்கான கோரிக்கையை முன்வைத்தார். அப்பொழுது ஆயுத போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கவில்லை. அவரை தொடர்ந்து 1969ஆம் ஆண்டு நவரத்னம் ஐயா தமிழீழ கோரிக்கையை பாராளுமன்றத்திலேயே முன்வைத்திருந்தார். அதே போல ஐக்கிய நாடுகள் சபையிலும் வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. தொடர்ந்துதான் எமது இளைஞர்கள் ஆயுதம் ஏந்துவதற்கு நிர்பந்திக்கப்பட்டு தனிநாட்டுக்கான போராட்டம் ஆயுத போராட்டமாக 2009 மே 18 வரை இந்த மண்ணிலே நடைபெற்றது. ஆகவே இந்த அடிப்படையிலே நீங்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை எங்களுடைய இனம் சார்ந்த இளைஞர்கள் மீதும் ஏனைய அப்பாவிகள் மீதும் இப்பொழுது கட்டவிழ்த்து விட்டிருப்பது அனுர அரசினுடைய இனவாத முகத்தைத்தான் எடுத்து காட்டியிருக்கிறது. மிக அண்மையிலே தைக்கிட்டியிலே நடைபெற்ற போராட்டத்திலே இந்த ஸ்ரீலங்கா அனுர அரசு என்னை கைது செய்திருந்தது. நீங்கள் காணொலிகள் ஊடாக பார்த்திருப்பீர்கள். எப்படி அந்த போலீசார் நான் அணிந்திருந்த உருத்ராட்ச மாலையை அறுத்து என்னை அடித்து தள்ளி உதைத்து அந்த போலீஸ் வண்டியிலே ஏற்றினார்கள் என்பதை எல்லோருமே பார்த்திருப்பார்கள். ஆனால் அதே ஒரு துறவியாக இருக்க, துறவி என்றால் மதம் கடந்தவர், ஆகவே அதே ஒரு துறவியாக இருக்கக்கூடிய பௌத்த பிக்கு ஒருவர் அண்மையிலே சிறுமி ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததற்கு நீங்கள் ஜனாதிபதியாக இருந்து கொண்டு என்ன சொல்லுகிறீர்கள்? எப்படி பௌத்த பிக்குகளுக்கு விலங்கு மாட்டி நாங்கள் கூட்டிக் கொண்டு செல்வது என்று. ஆகவே ஒரு தமிழ் மத குருவாக இருக்கக்கூடிய ஒருவருக்கு ஒரு நீதி, சிங்கள பிக்குவாக இருக்கக்கூடிய ஒரு நீதி என்று சிங்கள பிக்குகளுக்கும் இனவாதிகளுக்கும் நீங்கள் பயந்து செய்தால் ஆட்சியை விட்டு விலகி செல்லுங்கள். ஆட்சியிலே இருக்கக்கூடியவர் துணிச்சலான முடிவுகளை எடுக்கக்கூடியவராக இருப்பவர்தான் மக்கள் தலைவராக, நாட்டினுடைய ஜனநாயகத்தை நேசிப்பவராக இருக்க முடியும். ஆகவே அருணகுமார திசாநாயக்க அவர்களுக்கு சவால் விடுக்கின்றோம். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குங்கள், 6ஆம் திருத்த சட்டத்தை நீக்குங்கள், கருத்து சுதந்திரத்துக்கு பேச்சு சுதந்திரத்துக்கு மதிப்பு கொடுங்கள். அதன் பிறகு நீங்கள் இனவாதம் வேண்டாம், மதவாதம் வேண்டாம், ஊழல் இல்லாத ஆட்சி, சட்டம் அனைவருக்கும் சமம் என்ற வார்த்தைகளை கதையுங்கள். அதுவரைக்கும் வடக்கு கிழக்கிலே எங்களுடைய தமிழர் தாயகத்திலே தமிழீழத்திலே வந்து இந்த வார்த்தைகளை நீங்கள் பேசுவது வெறும் அரசியல் வீண் பேச்சுக்களாகவும் இந்த பயங்கரவாத என்று நீங்கள் முத்திரை குத்துவது எங்களை மீண்டும் ஒரு போராட்டத்துக்கு தூண்டுவதாகவும் தான் அமையும் என்பதை
இந்த சந்தர்ப்பத்திலே சொல்லி உடனடியாக சங்கீதன் விடுதலை செய்யப்பட வேண்டும், பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை அனைத்து மக்கள் சார்பிலும் கேட்டு இருக்கின்றோம். நன்றி.